அன்பு மாணவர்களை பிஎஸ்பி இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் கேளம்பாக்கத்தின் சார்பாக இந்த காணொளி வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வணக்கத்துடன் வரவேற்கிறேன். எலக்ட்ரிஷியன் கோர்ஸில் நம்ம இதுக்கு முன்னாடி செமஸ்டர் 2ல் இருக்கக்கூடிய பார்ட் 5 கொஸ்டின் ஆன்சரை நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு முன்னாடி இந்த காணொளி நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே எலக்ட்ரிஷியன் கோர்ஸில் செமஸ்டர் 2ல் இருக்கக்கூடிய பார்ட் 6 கொஸ்டின் ஆன்சரை பற்றி பார்ப்போம். இந்த பார்ட் 6 எந்த லெசன்லேருந்து எடுக்கப்பட்டதுன்னா எலக்ட்ரிக்கல் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு எடுக்கப்பட்டுள்ள கொஸ்டின் ஆன்சர். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் ஆன்சர் உங்களுக்கு தொகுத்து வழங்குவது ப்ரெசன்டட் பை பி மேஷாக், எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ரக்டர். ஓகேங்களா? நம்ம கேள்வி பதிலுக்குள்ளே நம்ம போவோம். ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள். விச் ஃபோர்ஸ் இஸ் ரிக்வயர்ட் டு மூவ் த பாயிண்டர் ஃப்ரம் 0 பொசிஷன் இன் அன் இண்டிகேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம எலக்ட்ரிக்கல் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பல வகையான டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குதுன்னு நம்ம பாடத்தில் படிச்சிருக்கோம். ஓகேங்களா? அப்சல்யூட் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, செகண்டரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு இந்த செகண்டரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் நிறைய கிளாசிஃபிகேஷன், அதாவது பிரிவுகள் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா இண்டிகேட்டிங் அல்லது டிப்ளெக்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு இருக்குது, இன்டகிரேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது, இண்டிகேட்டிங் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? கண்ட்ரோலிங் டார்க்கினுடைய டைப்ஸு, இப்படி பல வகையான டைப்ஸ் எலக்ட்ரிக்கல் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இருக்குது. இங்கே என்ன கேட்குறாங்கன்னா, இண்டிகேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் பாயிண்டர் 0 நிலையிலிருந்து நகர்வதற்கு எந்த சக்தி தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? இண்டிகேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பாயிண்டரை 0 நிலையிலேருந்து நகர்த்துறதுக்கு அதை மூவ் பண்ணுறதுக்கு எந்த சக்தி தேவைப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. அப்போ இதில் ஒரு 4 வகையான ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க, 4 வகையான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏ பார்த்திங்கன்னா கண்ட்ரோலிங் ஃபோர்ஸ், அதாவது கட்டுப்படுத்தும் சக்தின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது டிஃப்ளெக்டிங் ஃபோர்ஸ், திசை திருப்பும் சக்தின்னு சொல்லி. அடுத்து பார்த்திங்கன்னா ஏர் ஃப்ரிக்ஷன் டேம்பிங்னு, காற்று உராய்வு சக்தின்னு கொடுத்துருக்காங்க. 4வது பார்த்திங்கன்னா எடி கரண்ட் டேப்பிங் கொடுத்துருக்காங்க, அதாவது எடி கரண்ட் டேம்பிங். அப்போ 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பாயிண்டரை 0 நிலையிலிருந்து நகர்த்துவதற்கு எந்த சக்தி தேவைப்படுகிறது, எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில்? இண்டிகேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம இது கரெக்டான ஆன்சர் நம்ம பார்த்திங்கன்னா டிஃப்ளெக்டிங் ஃபோர்ஸ், அதாவது பி தான் திசை திருப்பும் சக்தி. அதனால தான் ஒரு திசையிலேருந்து மற்றொரு திசைக்கு என்ன பண்ணுங்க, அந்த பாயிண்டர் நகருது இல்லைங்களா? 0 நிலையிலிருந்து நகர்த்துவதற்கு எந்த சக்தி தேவைப்படுகிறது? திசை திருப்பும் சக்தி, அதாவது டிஃப்ளெக்டிங் ஃபோர்ஸ் இந்த முள்ளை நகர்த்துவதற்கு தேவைப்படுகிறது. ஓகேங்களா? ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். விச் இஸ் த பொசிஷன் டு யூஸ் த இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ரொவைடட் வித் கிராவிட்டி கண்ட்ரோல். ரெண்டாவது, எது ஈர்ப்பு கட்டுப்பாட்டுடன் வழங்கப்பட்ட கருவியை பயன்படுத்துவதற்கான நிலைன்னு கேட்குறாங்க. எது ஈர்த்தி கட்டுப்பாட்டுடன் வழங்கப்படுகிற அல்லது கொடுக்கப்படுகிற கருவியை பயன்படுத்துவதற்கான நிலை, எது அந்த நிலையில் இருக்கக்கூடியதுன்னு கேட்குறாங்க. 4 கொடுத்துருக்காங்க. எனி பொசிஷன், எந்த நிலையில் வச்சு நம்ம இந்த கருவியை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஈர்ப்பு கட்டுப்பாட்டுடன் வழங்கப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்டை எந்த பொசிஷனில் வச்சு இதை பயன்படுத்தணும். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எனி பொசிஷன், வெர்டிக்கல் பொசிஷன், இன்க்ளைன்ட் பொசிஷன், ஹரிசாண்டல் பொசிஷன். எனி பொசிஷன் எப்படின்னா எந்த பக்கமாக எந்த பொசிஷனில் வச்சு நம்ம பார்க்கலாம். பி வெர்டிக்கல், நிற்க வச்சு தான் பார்க்கணுன்றாங்க. இன்க்ளைன்டு சாய்ச்ச மாதிரி, அல்லது ஹரிசாண்டல் படுக்கை, அதாவது படுத்த கிடைமட்டத்தில் வச்சு பார்க்கணுமான்னு கேட்குறாங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அது பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் பொசிஷனில் வச்சு பார்த்தா தான் கரெக்டாக என்ன பண்ண முடியும், நம்ம மெஷரிங் பண்ண முடியும். ஓகேங்களா? 3வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஸ்கேல். இந்த ஸ்கேலினுடைய பேர் என்னன்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. லைனியர் ஸ்கேல், கோர்ஸ் ஸ்கேல், எக்ஸ்டெண்டட் ஸ்கேல், நான் லைனியர் ஸ்கேல்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இது இந்த ஸ்கேலுக்கு என்ன பேருன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இதுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டான ஆன்சர் நான் லைனியர் ஸ்கேலு. என்ன ஸ்கேலு? நான் லைனியர் ஸ்கேல். இந்த படத்தை நீங்கள் பார்த்துங்க. நான் லைனியர் ஸ்கேலு இப்படி தான் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. 4வது கொஸ்டின் பாருங்கள். விச் எரர் இஸ் காஸ்ட் பை த இன்கரெக்ட் பொசிஷன் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் ரீடிங். 4வது, கருவினுடைய ரீடிங் தவறான நிலைப்பாட்டால் என்ன பிழை ஏற்படுகிறது. விச் எரர் இஸ் காஸ்ட் பை த இன்கரெக்ட் பொசிஷன் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் ரீடிங். ஒரு கருவியை நம்ம தவறான
நிலைப்பாட்டால் பொசிஷனில் நம்ம மாற்றி வைக்கும்போது என்ன மாதிரி பிழை உருவாகிறது, நம்ம அந்த ரீட் பண்ணும்போது நம்ம அந்த ரீடிங் எடுக்கும்போது தவறான நிலைப்பாட்டால் எந்த பிழை உருவாகிறது, என்ன பிழை ஏற்படுதுன்னு கேட்குறாங்க. அதில் 4 வகையான பிழைகள் கொடுத்துருக்காங்க. டிவைஸ் எரர், ஹியூமன் எரர், இன்ஃப்ளூயன்ஸ் எரர், சுவிட்சிங் எரர். இப்போ 4 வகையான பிழைகளை வந்து கொடுத்துருக்காங்க, எரரை சொல்லியிருக்காங்க. அப்போது கருவியினுடைய ரீடிங்கை தவறான நிலைப்பாட்டால் வைக்கும்போது என்ன பிழை உருவாகிறதுன்னு பார்த்தீங்கன்னா டிவைஸ் எரர் தான். ஓகேங்களா? இதனால் இந்த கருவியில் பிழை ஏற்படுகிறது. 5வது கொஸ்டின் பாருங்கள். விச் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் யூஸ்டு டு மெஷர் 1 ohm அண்ட் பிலோ 1 ohm ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அக்யூரேட்லி அப்படின்றாங்க. 5வது கொஸ்டின், எந்த கருவி 1 ohm மற்றும் 1 ohm எதிர்ப்பு மதிப்பை துல்லியமாக அளவிடுவதற்கு பயன்படுகிறதுன்றாங்க. நமக்கு தெரியும், கரண்ட் அளக்கிறதுக்கு அம்மீட்ரு, வோல்டேஜ் அளக்கிறதுக்கு வோல்ட் மீட்ரு, பவர் அளக்கிறதுக்கு வாட் மீட்ரு அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா? இங்கே என்ன கேட்குறாங்க, எந்த கருவி 1 ohm மற்றும் 1 ohm எதிர்ப்பு மதிப்பை துல்லியமாக அளவிடுவதற்கு பயன்படுகிறது. இந்த இடத்துல 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மெக்-ஓம் மீட்டர், மல்டிமீட்டர் அனலாக், ஷண்ட் டைப் ஓம் மீட்டர், சீரியஸ் டைப் ஓம் மீட்டர். 4 வகையான மீட்டரை இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இது கரெக்டான மீட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷண்ட் டைப் ஓம் மீட்டரில் தான் 1 ohm மற்றும் 1 ohm எதிர்ப்பு மதிப்பை துல்லியமாக என்ன பண்ணலாம், அளவிடுவதற்கு இந்த ஷண்ட் டைப் ஓம் மீட்டர் பயன்படுகிறது. ஓகே. 6வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த தேர்ட் டெர்மினல் ப்ரொவைடட் இன் எ அட்வான்ஸ்டு மெக்-ஓம் மீட்டர். 6வது, மெக்-ஓம் மீட்டரில் வழங்கப்பட்ட 3வது முனையத்தின் தேர்ட் டெர்மினல் 3வது முனையத்தினுடைய நோக்கம் என்ன? அப்போது அந்த மெக்-ஓம் மீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா 3 டெர்மினல்ஸ் இருக்கும் அப்படி தானே? இப்போ மெக்-ஓம் மீட்டரில் வழங்கப்பட்ட 3வது டெர்மினலுடைய நோக்கம் என்னன்னு கேட்குறாங்க. அதில் என்னென்ன கொடுத்துருங்க, 4 ஆப்ஷன் கொடுத்துருங்க. கெட் ஹையர் ஓமிக் வேல்யூஸ், பாஸ் த எக்ஸஸ் வோல்டேஜ் டு கிரவுண்ட், பாஸ் த எக்ஸஸ் கரண்ட் டு கிரவுண்ட், கெட் அக்யூரேட் ரீடிங் வித்தவுட் ஆஸ்கிலேஷன். ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க, கெட் ஹையர் ஓமிக் வேல்யூன்னா அதிக ஓமிக் மதிப்பை பெறுவதற்காக அது கொடுத்துருக்காங்களா 3வது டெர்மினல்ஸை, அல்லது அதிகப்படியான மின்னழுத்தத்தை எர்த்துக்கு அனுப்புறதுக்காக கிரவுண்டில் அனுப்புறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கா, 3வது பாஸ் த எக்ஸஸ் கரண்ட் டு கிரவுண்டு அல்லது அதிகப்படியான மின்னோட்டத்தை தரையில் அதாவது கிரவுண்டில் அனுப்புறதுக்காகவா, அல்லது கெட் அக்யூரேட் ரீடிங் வித்தவுட் ஆஸ்கிலேஷன் அதாவது அலைவு இல்லாமல் துல்லியமாக ரீடிங் செய்வதற்கு அந்த 3வது டெர்மினல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு கேட்குறாங்க. அது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4வது ஆன்சர் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். கெட் அக்யூரேட் ரீடிங் வித்தவுட் ஆஸ்கிலேஷன், அலைவு இல்லாமல் துல்லியமாக ரீடிங் செய்வதற்கு தான் அந்த 3வது டெர்மினல்ஸ் என்ன பண்ணுறாங்க, ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே. 7வது பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஷண்ட் ரெசிஸ்டன்ட் மெட்டீரியல். இங்கே ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு புக்கில் இருக்கக்கூடிய இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்கள் ரைட் சைடில் இருக்கு இல்லைங்களா, அந்த பிக்சர் தான் கொடுத்துருப்பாங்க. நான் உங்களுக்கு அந்த பிக்சரை வந்து இமேஜாக காட்டுறதுக்காக நான் டவுன்லோட் பண்ணி காட்டிருக்கேன். ஓகேங்களா. இந்த ஷண்ட் ரெசிஸ்டன்ட் அதாவது வாட் இஸ் த நேம் ஆஃப் ஷண்ட் ரெசிஸ்டன்ட் மெட்டீரியல். 7வது, இந்த ஷண்ட் ரெசிஸ்டன்ட் மெட்டீரியல் பேர் என்னன்னு கேட்குறாங்க. காப்பரா, யுரேக்காவா, அல்லது நிக்ரோமா, அல்லது மேக்னைனா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 4 வகையான மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஷண்ட் ரெசிஸ்டன்ட்னுடைய மெட்டீரியல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஷண்ட் ரெசிஸ்டன்ட் மெட்டீரியல் வந்து நிக்ரோம், அதாவது தமிழில் நைக்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. நிக்ரோம் என்பது ஹீட்டிங் எலிமெண்ட்டு. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பாருங்கள். வாட் இஸ் த ரீசன் ஃபார் த மூவிங் காயில் மீட்டர் ஹேவிங் யூனிஃபார்ம் ஸ்கேல். 8வது, நகரும் காயில் மீட்டர், அதுதான் மூவிங் காயில் சொல்கிறோம். மூவிங் காயில் மீட்டர் அதுதான் எம்சின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. எம்சி அப்படின்னா டிசியை மட்டும்தான் நம்ம அளக்கக்கூடிய மீட்டர் எம்சி, மூவிங் காயில். மூவிங் அயன்ன்றது ஏசியை அளக்கலாம், டிசியும் அளக்கலாம். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே என்ன கேட்குறேன், வாட் இஸ் த ரீசன் ஃபார் த மூவிங் காயில் மீட்டர் ஹேவிங் யூனிஃபார்ம் ஸ்கேல். நகரும் அதாவது மூவிங் காயில் மீட்டரில் தகவல் அளவை அதாவது ஸ்கேலினுடைய அளவு வந்து அதாவது யூனிஃபார்மாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தகவல் அளவை எப்படி இருக்குங்க, யூனிஃபார்மாக இருக்குது, அதுக்கு காரணம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன காரணம், 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டிஃப்ளெக்டிங் டார்க் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த கரண்ட். டிஃப்ளெக்டிங் டார்க் வந்து கரண்ட்டுக்கு நேர்விகிதமாக இருப்பதற்காகவா, அல்லது பி வந்து பாருங்கள்
டிஃப்ளெக்டிங் டார்க் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த கரண்ட். டிஃப்ளெக்டிங் டார்க்கு நேர்விகிதமாக கரண்ட்டுக்கு, அதாவது கரண்ட்டுக்கு எதிர்விகிதமாக, இதுக்கு முன்னாடி கரண்ட்டுக்கு நேர்விகிதமாக இருப்பதற்காகவா, அல்லது டிஃப்ளெக்டிங் டார்க் வந்து கரண்ட்டுக்கு எதிர்விகிதமாக அமைகிறதுக்காகவா, அல்லது மூணாவது பாருங்கள், டிஃப்ளெக்டிங் டார்க் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த கரண்ட்டு. அதாவது டிஃப்ளெக்டிங் டார்க் வந்து மின்னோட்டத்துக்கு ஸ்கொயர், அதாவது மின்னோட்ட சதுரத்துக்கு எதிர்விகிதமாக அமையுமா, அல்லது டிஃப்ளெக்டிங் டார்க் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த கரண்ட்டு, அல்லது டிஃப்ளெக்டிங் டார்க் வந்து கரண்ட், அதாவது ஸ்கொயர் கரண்ட்டுக்கு நேர்விகிதமாக இருக்கணுமா, அதுக்காக இந்த ஸ்கேல் வந்து யூனிஃபார்மாக இருக்கா அப்படின்றத கேட்குறாங்க. இதுக்கு சரியான விடை வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ளெக்டிங் டார்க் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த கரண்ட். ஏதான் அந்த டிஃப்ளெக்டிங் டார்க் வந்து கரண்ட்டுக்கு நேர்விகிதமாக இருக்கிறதுனால தான் அந்த யூனிஃபார்ம் ஸ்கேல் வந்து ஸ்கேலினுடைய அளவு வந்து யூனிஃபார்மாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மூவிங் காயில் மீட்டரில். ஓகேங்களா. 9 பாருங்கள், விச் எரர் இஃப் த எனர்ஜி மீட்டர் டிஸ்க் ரொட்டேட்டிங் கண்டினியூஸ்லி ஆன் நோ லோட் அப்படின்றாங்க. 9வது கொஸ்டின் என்னென்னா, எனர்ஜி மீட்டருடைய டிஸ்க்கு உள்ள ஒரு தட்டு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது. இப்போ எனர்ஜி மீட்டர் டிஸ்க்கு எந்த லோடிலும் தொடர்ந்து சுழன்றால் என்ன பிழை? எனர்ஜி மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க்கு வந்து எந்த லோட்லையுமே தொடர்ந்து சுற்றிக்கினே இருந்தால் என்ன காரணம், என்ன மாதிரி அது பிழை இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, ஸ்பீட் எரர், ஃபேஸ் எரர், ஃப்ரிக்ஷன் எரர், க்ரீப்பிங் எரர். 4 ஆப்ஷன், 4 எரர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டிஸ்க்கு வந்து எந்த லோடிலும் தொடர்ந்து சுற்றிக்கினே சுழன்றால் என்ன காரணம்னு கேட்டால் க்ரீப்பிங் எரர் தான் இதுக்கு காரணம். ஓகேங்களா. 10வது பாருங்கள், வாட் இஸ் த எஃபெக்ட் ஆன் சிடி இஃப் இட் இஸ் செகண்டரி இஸ் கெப்ட் ஓப்பன். 10வது சிடி, அதாவது சிடினா கரண்ட் டிரான்ஸ்ஃபர்னுடைய ரெண்டாம் நிலை. கரண்ட் டிரான்ஸ்ஃபர் ரெண்டாம் நிலைன்னா அதாவது செகண்டரி காயில் ஓப்பனாக நிலையில் இருந்தால் அதனுடைய விளைவு என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. இப்போ 10வது கொஸ்டின் பார்க்கும்போது சிடி ப்ரைமரி பர்ன்ஸ் அவுட்டுன்றாங்க. ப்ரைமரி பர்ன் ஆகிருக்குமா, அவுட் ஆகிருக்குமா, வோல்ட் ஆம்பியர் கெப்பாசிட்டி ரெடியூஸ் ஆகிடுச்சா, வோல்ட் ஆம்பியர் கெப்பாசிட்டி வந்து குறைஞ்சிருக்கா, அல்லது வோல்ட் ஆம்பியர் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் அதிகமாக இருக்கா, வோல்ட் ஆம்பியர் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கா, அல்லது சிடி செகண்டரி வைண்டிங் பர்ன் அவுட், அல்லது கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் அந்த செகண்டரி வைண்டிங் வந்து ஒரு பர்னாக இருக்கா, அதனால் இந்த சிடி ரெண்டாம் நிலை ஓப்பன் நிலையில் இருந்தால் அதனுடைய விளைவு இப்படி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால், சிடி செகண்டரி வைண்டிங் பர்னாக இருந்தால், ஓப்பனாக வச்சுருந்தா அதனுடைய விளைவு வந்து செகண்டரி வைண்டிங் பர்ன் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. அடுத்து 11 பாருங்கள், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் வேரியபிள் ரெசிஸ்டர் கனெக்டட் அக்ராஸ் ஷன்ட் டைப் ஓம் மீட்டர். என்ன கேட்குறாங்க 11ல், ஷன்ட் டைப் ஓம் மீட்டரில் வேரியபிள் ரெசிஸ்டர் இணைக்கப்படுவதனுடைய நோக்கம் என்ன? ஷன்ட் டைப் ஓம் மீட்டரில் வேரியபிள் விஆர் இணைக்கப்படுவதற்கு என்ன காரணம், என்ன நோக்கம் அப்படின்னு கேட்குறாங்க. ஏ கொடுத்துருக்காங்க அவாய்ட் ட்ரைனிங் ஆஃப் பேட்ரி, பி கொடுத்துருக்காங்க மினிமைஸ் த எரர் இன் ரீடிங், மூணாவது அட்ஜஸ்ட் த கரண்ட் டு சேஃப் வேல்யூ, டி அட்ஜஸ்ட் த பாயிண்டர் டு ஜீரோ அட்ஜஸ்ட்மெண்ட்டு. அப்போ ஷன்ட் டைப் ஓம் மீட்டரில் வேரியபிள் ரெசிஸ்டர் இணைக்கப்படுவதற்கான நோக்கம் காரணம்னு கேட்டால் அட்ஜஸ்ட் த பாயிண்டர் டு ஜீரோ அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஓகேங்களா. ஜீரோ அட்ஜஸ்ட்மெண்ட், அந்த பாயிண்டர் வந்து ஜீரோ அட்ஜஸ்ட்மெண்ட் அது இருக்கு, அதுக்காக வேரியபிள் ரெசிஸ்டரில் இணைக்கப்படுகிறது இந்த ஷன்ட் ஓம் மீட்டரில். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், விச் மெட்டீரியல் இஸ் யூஸ்டு டு மேக் கண்ட்ரோல் ஸ்ப்ரிங் இன் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். விச் மெட்டீரியல் இஸ் யூஸ்டு டு மேக் கண்ட்ரோல் ஸ்ப்ரிங் இன் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். 12வது அளக்கும் கருவி, அதுதான் நம்ம மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். அளக்கக்கூடிய கருவிகளில் ஸ்ப்ரிங் கண்ட்ரோலை உருவாக்க எந்த மெட்டீரியல் பயன்படுகிறது? ஓகேங்களா. மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஸ்ப்ரிங் கண்ட்ரோலை உருவாக்குவதற்கு எந்த மெட்டீரியல் பயன்படுகிறது? ஸ்டீலா, அல்லது சில்வரா, அல்லது டின்னுடு காப்பரா, அல்லது பாஸ்பரஸ் பிரான்ஸா அப்படின்னு கேட்குறாங்க. 4 வகையான மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஸ்ப்ரிங் கண்ட்ரோலை உருவாக்குவதற்கு எந்த மெட்டீரியல்னு கேட்டால் பாஸ்பர் பிரான்ஸ் தான் வந்து அந்த ஸ்ப்ரிங் கண்ட்ரோலுக்கு மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு மெட்டீரியலாக பயன்படுத்தப்படுகிறது. ஓகேங்களா. 13 பாருங்கள், விச் எலக்ட்ரிக்கல் எஃபெக்ட் தட் த சிங்கிள் ஃபேஸ் எனர்ஜி மீட்டர் ஒர்க்ஸ். 13
சிங்கிள் ஃபேஸ் எனர்ஜி மீட்டரை செயல்படும் எஃபெக்ட் என்ன? சிங்கிள் ஃபேஸ் எனர்ஜி மீட்டர் செயல்படும் எஃபெக்ட் என்ன வகையான ஆற்றல் அப்படின்றாங்க. சிங்கிள் ஃபேஸ் எனர்ஜி மீட்ரு எந்த ஆற்றலில் செயல்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஏ வந்து பாருங்கள் ஹீட்டிங் எஃபெக்ட், பி இண்டக்ஷன் எஃபெக்ட், சி வந்து கெமிக்கல் எஃபெக்ட், டி வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் எஃபெக்ட். 4 வகையான எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆற்றலை மற்றொரு வகை ஆற்றலாக மாற்றலாம், ஆனால் ஆற்றலை அழிக்கவோ ஆக்கவோ முடியாதுன்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கிறோம். இப்போ அயன் பாக்ஸ்ன்னு எடுத்துட்டால் மின் ஆற்றல் வெப்ப ஆற்றலாக மாறுது. ஜென்ரேட்டர் எடுத்துட்டிங்கன்னா இயக்க ஆற்றல் மின் ஆற்றலாக மாறுது. மோட்டார் எடுத்திங்கன்னா மின் ஆற்றல் இயக்க ஆற்றலாக மாறுது. இப்போ ஃபேன் எடுத்துட்டிங்கன்னா மின் ஆற்றல் மேக்னெட்டிக் எஃபெக்டாக மாறுது. லேம்ப் வந்து பார்த்திங்கன்னா மின் ஆற்றல் ஹீட்டிங் எஃபெக்டாக மாறுது. அப்போ ஒவ்வொரு பொருளுமே நம்ம மின்னோட்டத்தை தரும்போதோ அல்லது இயந்திர எஃபெக்டை தரும்போது ஒவ்வொரு வகையான ஆற்றலை தருது. ஆனால் இங்கே வந்து எனர்ஜி மீட்ரு எந்த வகையான ஆற்றல் அப்படின்னு கேட்குறாங்க. ஹீட்டிங் எஃபெக்டா அல்லது இண்டக்ஷன் எஃபெக்டா அல்லது கெமிக்கல் எஃபெக்டா எலக்ட்ரோஸ்டாட்டிக் எஃபெக்டான்னு பார்க்கும்போது இந்த 13க்குரிய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் எஃபெக்ட், தூண்டுதல் ஆற்றல். அடுத்தனா இண்டக்ஷன்றது தூண்டுதல். ஓகேங்களா? இதுக்கு நம்ம ஹீட் ஆகுறதில்ல அல்லது மெக்கானிக்கல் எஃபெக்ட் இல்லை அல்லது கெமிக்கல் எஃபெக்ட் இல்லை. என்ன எஃபெக்ட் அது? இண்டக்ஷன் எஃபெக்ட், தூண்டுதல் எஃபெக்டை அதன் மூலமாக தான் அந்த மீட்டர் என்ன பண்ணுதுங்க, வேலை செய்யுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். 14வது பாருங்கள். விச் பொசிஷன் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸிங் ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷன் டேம்பிங் ரீட்ஸ் அக்யூரேட்லி. 14வது, அதாவது திரவ உராய்வு டேம்பிங் ரீடிங்ஸை பயன்படுத்தி இந்த கருவியை நிலைநிறுத்துது. இதில் எந்த கருவி அப்படின்னு கேட்குறாங்க. திரவ உராய்வு டேம்பிங் ரீடிங்ஸை பயன்படுத்தி ஒரு கருவியை நிலைநிறுத்துகிறது அப்படின்னு. எனி பொசிஷன், வெர்டிக்கல் பொசிஷன் ஒன்லி அல்லது இன்க்ளைன்டு பொசிஷன் ஒன்லி, ஹரிசாண்டல் பொசிஷன் ஒன்லி. எந்த நிலையில் இந்த திரவ உராய்வு டேம்பிங் ரீடிங்கை பயன்படுத்தலாம் அப்படின்றாங்க. இப்போ இதுக்குரிய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா எனி பொசிஷன், எந்த பொசிஷனில் வச்சாவது என்ன பண்ணலாம், நம்ம இந்த திரவ உராய்வு டேம்பிங் ரீடிங்கை பயன்படுத்தலாம் அப்படின்றாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் மீட்டர்? 15வது, இந்த மீட்டருடைய பேர் என்னன்னு கேட்குறாங்க. ஏசி மல்டி ரேஞ்ச் அம்மீட்டர், டிசி மல்டி ரேஞ்ச் வோல்ட் மீட்டர், ஏசி அண்ட் டிசி மல்டி ரேஞ்ச் அம்மீட்டர், ஏசி அண்ட் டிசி மல்டி ரேஞ்ச் வோல்ட் மீட்டர்ன்றாங்க. இந்த படத்தை நீங்கள் பார்த்துங்க. இந்த படத்தில் இருக்கக்கூடிய மீட்டர் வந்து டிசி மல்டி ரேஞ்ச் வோல்ட் மீட்டர், ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? 16வது பாருங்கள். விச் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அன் இன்டகிரேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்? 16வது, எந்த கருவி ஒரு ஒருங்கிணைந்த கருவியினுடைய எடுத்துக்காட்டுன்றாங்க. எந்த கருவி ஒரு ஒருங்கிணைந்த கருவியினுடைய எடுத்துக்காட்டு? உங்களுக்கு படத்தை காட்டியிருக்கேன் நான். கொஸ்டினில் உங்களுக்கு படத்தை காட்ட மாட்டாங்க. ஓகேங்களா? இப்போது ஏசி வோல்ட் மீட்டரா அல்லது டிசி வோல்ட் மீட்டரா, எனர்ஜி மீட்டரா அல்லது டேஞ்சன்ட் கால்வனோமீட்டரான்னு கேட்குறாங்க. எந்த கருவி ஒரு ஒருங்கிணைந்த கருவியினுடைய எடுத்துக்காட்டுக்கு சொல்லப்படுகிற ஒரு கருவினா, படத்தில் உங்களுக்கு காட்டியிருக்கக்கூடிய இமேஜ் வந்து அந்த மீட்டருடைய பேர் டேஞ்சன்ட் கால்வனோமீட்டர். ஓகேங்களா? இந்த ஆன்சர் வந்து டேஞ்சன்ட் கால்வனோ மீட்டர் தான். ஓகேங்களா? உங்களுக்கு அந்த டேஞ்சன்ட் கால்வனோமீட்டர் எப்படி இருக்கணுன்றதுக்காக தான் உங்களுக்கு இந்த படத்தை நான் காட்டியிருக்கேன். ஓகேங்களா? 17வது பாருங்கள். ஹவு த க்ரீப்பிங் எரர் இஸ் கண்ட்ரோல்டு இன் எனர்ஜி மீட்டர்? 17வது, க்ரீப்பிங் எரரை எனர்ஜி மீட்டரை எப்படி கட்டுப்படுத்துது? க்ரீப்பிங் எரரை எனர்ஜி மீட்டரில் எப்படி கட்டுப்படுத்தப்படுகிறது? பை ரெடியூசிங் ரேட்டட் வோல்டேஜ், அல்லது வோல்டேஜை குறைப்பதன் மூலமாக க்ரீப்பிங் எரரை எனர்ஜி மீட்டர் கட்டுப்படுத்துதா, அல்லது பை இன்க்ரீஸிங் த இண்டக்டிங் லோடு, அதாவது தூண்டல் சுமையை அதிகரிப்பதன் மூலமாக கட்டுப்படுத்துகிறதா, அல்லது பை அட்ஜஸ்டிங் த பிரேக் மேக்னெட்டிக் பொசிஷன், அல்லது இடைவெளி காந்த நிலையை சரி செய்வதன் மூலமாகவா, அல்லது பை ட்ரில்லிங் 2 ஹோல்ஸ் டயாமெட்ரிக்கலி ஆப்போசிட் ஆன் டிஸ்க், அல்லது தட்டு அந்த சுத்தக்கூடிய டிஸ்க் இருக்கு இல்லைங்களா, அதில் 2 எதிர் துளைகளை போடுவதன் மூலமாக இந்த க்ரீப்பிங் எரரை நம்ம கட்டுப்படுத்த முடியுமா எனர்ஜி மீட்டர்னு கேட்குறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பை ட்ரில்லிங் 2 ஹோல்ஸ் டயாமெட்ரிக்கலி ஆப்போசிட் ஆன் டிஸ்க், அதாவது தட்டில் அந்த டிஸ்கில் 2 எதிர் துளைகளை நம்ம துளையிடும் பொழுது அந்த க்ரீப்பிங் எரரை என்ன பண்ணலாம், கட்டுப்படுத்தலாம். ஓகேங்களா? 18வது பாருங்கள்.
ஒய் த ஸ்கேல் ஆஃப் த மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இஸ் ஹேவிங் அன் யூனிஃபார்ம் ஸ்கேல். 18 மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட்டினுடைய அளவு ஏன் ஒரே மாதிரியான அளவை கொண்டிருக்கிறது. டிஃப்ளெக்டிங் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த கரண்ட். திசை திருப்பல் சக்தி மின்னோட்டத்திற்கு நேர்விகிதமாக இருப்பதனால அந்த யூனிஃபார்ம் ஸ்கேல் இருக்கா, அல்லது திசை திருப்பல் சக்தி மின்னோட்டத்திற்கு எதிர்விகிதத்தில் இருப்பதனாலையா, அல்லது டிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த கரண்ட். அதாவது ஸ்கொயர் ஆஃப் கரண்ட்டுக்கு டைரக்ட்லி அதாவது எதிர் விகிதத்தில் இருக்கா, அல்லது அதே ஸ்கொயர் ஆஃப் கரண்ட்டுக்கு நேர் விகிதத்தில் இருக்கா அப்படின்றத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், நேர் விகிதம் எதிர் விகிதம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த கரண்ட்டு. இதுதான் கரெக்டான ஆன்சர். சி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சராக நீங்கள் எடுத்துக்கிட்டோம். ஓகே. 19 பாருங்கள். விச் சோர்ஸ் ஆஃப் மெஷரிங் எரர் இஸ் காஸ்ட் பை த எஃபெக்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. 19 என்ன சொல்லுதுன்னா, எந்த அளவீட்டு பிழையானது காந்தப்புலத்தின் விளைவால் ஏற்படுகிறது. எந்த அளவீட்டு பிழையானது காந்தப்புலத்தின் விளைவால் ஏற்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. 19வது டிவைஸ் எரர், ஹியூமன் எரர், இன்ஃப்ளூயன்ஸ் எரர், ஸ்விட்சிங் எரர். இதில் எந்த எரர் வந்து காட்டுதுன்னு கேட்டால் கரெக்டான ஆன்சர் இன்ஃப்ளூயன்ஸ் எரர் தான் இதுக்கு சரியான விடை. 20 பாருங்கள். விச் டைப் ஆஃப் வாட் மீட்டர். 20 என்ன சொல்லுதுன்னா, இது எந்த வகையான வாட் மீட்டர். ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் இருக்கக்கூடிய வாட் மீட்டர் என்ன டைப் அப்படின்னு கேட்குறாங்க. 3 எலிமெண்ட் 4 வயர் வாட் மீட்டரா, அல்லது 2 எலிமெண்ட் 3 ஃபேஸ் வாட் மீட்டரா, அல்லது 3 எலிமெண்ட் 3 ஃபேஸ் வாட் மீட்டரா, அல்லது 3 ஃபேஸ் 2 எலிமெண்ட் வித் சிடி அண்ட் பிடி. அதாவது சிடினா கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் அண்டு பிடினா பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. அப்போது இந்த மீட்டர்னுடைய டைப் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த வாட் மீட்டர்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. இது என்ன வகையான வாட் மீட்டர் அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்தீங்கன்னா 2 எலிமெண்ட் 3 ஃபேஸ் வாட் மீட்டர். 2 எலிமெண்ட் 3 ஃபேஸ் 2 எலிமெண்ட். 3 ஃபேஸ் உங்களுக்கு L1 L2 L3ன்னு வந்துடுச்சு. அப்போ 3 ஃபேஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். 2 எலிமெண்ட்னா 2 எலிமெண்ட், 1 இருக்குது 2 இருக்குது. இதுதான் இந்த எலிமெண்ட் சொல்கிறது. இந்த கோரினுடைய அமைப்பை தான் நான் சொல்கிறோம் எலிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. 21 பாருங்கள். விச் டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இஸ் யூஸ்டு வித் ஏர் ஃப்ரிக்ஷன் டேம்பிங். 21 காற்று உராய்வு ஈரப்பதத்துடன் எந்த வகை கருவி பயன்படுத்துகிறது. மூவிங் காயில் இன்ஸ்ட்ருமெண்ட், அதுதான் எம்சி இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்கிறோம். மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட், அது எம்ஐ இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்கிறோம். இண்டக்ஷன் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்கிறோம். டைனமோமீட்டர் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்கிறோம். ஓகேங்களா, காற்று உராய்வு ஈரப்பதத்துடன் எந்த வகை கருவி பயன்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் சரியான ஆன்சர். 22 பாருங்கள். விச் டைப் ஆஃப் எனர்ஜி மீட்டர் ஒர்க்ஸ் வித் நியூட்ரல் கனெக்ஷன். 22 எந்த வகையான எனர்ஜி மீட்டரில் நியூட்ரலுடன் இணைத்து செயல்படுகிறது. 22 சிங்கிள் ஃபேஸ் சிங்கிள் எலிமெண்ட். சிங்கிள் ஃபேஸ் சிங்கிள் எலிமெண்ட்டு சரியான விடை. 23 பாருங்கள். வாட் இஸ் த டைப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி மீட்டர். வாட் இஸ் த டைப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி மீட்டர். ஃப்ரீக்வன்சி மீட்டர், இந்த வகை ஃப்ரீக்வன்சி மீட்டர் என்ன வகைன்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறீங்க, இது எந்த வகையான ஃப்ரீக்வன்சி மீட்டர் அப்படின்னு கேட்குறாங்க. வெஸ்டர்ன் டைப்பு, ரேஷியோ மீட்டர் டைப்பு, எலக்ட்ரோ டைனமிக் டைப்பு, மெக்கானிக்கல் ரிசனன்ஸ் டைப்பு. 4 வகையான டைப்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே. ஓகேங்களா, அப்போ இதுக்கு 23க்கு என்ன சரியான விடைன்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன டைப்பு ஃப்ரீக்வன்சி மீட்டர்னு கேட்டிங்கன்னா மெக்கானிக்கல் ரிசனன்ஸ் டைப் ஃப்ரீக்வன்சி மீட்டர். அதாவது ஃப்ரீக்வன்சியை அளக்கக்கூடிய மீட்டர். இது ஃப்ரீக்வன்சி ஹெட்ஸு சொல்கிறோம் இல்லைங்களா, ஹெட்ஸ் ஆனது HZ போட்டிருக்காங்க பாரு, ஹெட்ஸ் அதனுடைய யூனிட் ஹெட்ஸு ஃப்ரீக்வன்சி. ஓகேங்களா, இப்போ சரியான விடை மெக்கானிக்கல் ரிசனன்ஸ் டைப். ஓகே. 24 பாருங்கள். வாட் இஸ் த யூனிட் ஆஃப் சென்சிட்டிவிட்டி இன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். 24வது
சென்சிவிட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்னுடைய யூனிட் என்னன்னு கேட்குறாங்க. 4 கொடுத்துருக்காங்க ஆப்ஷன். வோல்ட் ஓம், ஓம் வோல்ட்டு, ஓம் மீட்டர், ஓம் மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஓம்/வோல்ட். இதுதான் சென்சிட்டிவிட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்னுடைய யூனிட்டு. ஓகே, லாஸ்ட் ஒன் பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட்? இந்த மீட்டர்னுடைய பேர் என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா, இந்த மீட்டரை பற்றி கேட்கல. இந்த என்ன மீட்டர்னு இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இது என்ன மீட்டர்னு இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 கொஸ்டினுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, இது எந்த வகையான இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னாங்க. அப்சல்யூட் இன்ஸ்ட்ருமெண்ட்டா, அல்லது இண்டிகேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டா, இல்லை ரெக்கார்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டா, அல்லது இன்டகிரேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டான்னு கேட்குறாங்க. இப்போ 25வது வந்து பார்த்திங்கன்னா அப்சல்யூட் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. ஓகேங்களா, இது வந்து இந்த மீட்டருக்கு பேர் என்னது? நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம், கால்வனா மீட்டர் பார்த்தோமா? ஓகே, அப்போது இந்த மீட்டருக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டு? அப்சல்யூட் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. ஓகே ஸ்டூடெண்ட், 25 கொஸ்டினை உங்களுக்கு நான் இன்றைக்கி தொகுத்து வழங்கியிருக்கேன். உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா, அடுத்த கிளாஸில் பார்ட் 7ல் வேறு ஒரு லெசனில் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் நம்ம பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.